இந்த 4 சென்டென்சஸை பாருங்கள். நான் பார்த்தேன், அவங்க விளையாண்டாங்க, நான் சாப்பிட்டேன், நான் படித்தேன். இந்த 4 விஷயத்துலையும் இப்படி தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருப்போம். பட் இப்படி யூஸ் பண்ணுறது கரெக்டாக? ஒரு விஷயத்தில் பார்க்கும்போது இது கரெக்ட் தான். இதில் ஒரு சில சென்டென்சஸ் கரெக்ட் தான். ஆனால் இதை தமிழில் எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்க்கலாம். ஐ வாஸ் வாட்ச்ட், நான் பார்க்கப்பட்டேன். தே வேர் பிளேட், அவங்க விளையாடப்பட்டாங்க. ஐ வாஸ் ஏட் அப்படின்ற ஒரு டேர்மே இல்லை. இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸே நம்ம க்ரியேட் பண்ண முடியாது. ஐ வாஸ் ஸ்டடீட் அப்படின்னு சொல்லும்போது நான் படிக்கப்பட்டேன். ஸோ இந்த 3 விஷயங்களும் இதில் கரெக்ட். பட் நம்ம நான் பார்த்தேன், அவங்க விளையாண்டாங்க, நான் படித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ வாட்ச்ட் சொன்னால் மட்டும் போதும். வாஸ் இங்கே தேவையில்லை. தே பிளேடுன்னு மட்டும் சொன்னால் போதும். வேர் இங்கே தேவையில்லை. அண்ட் ஆஸ் ஐ செட் earlier, ஐ ஸ்டடின்னு மட்டும் சொன்னால் போதும். வாஸ் இங்கே தேவையில்லை. ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம பார்க்க போகிறது வாஸ் அண்ட் வேரை பேசிக் ஃபார்ம் ஆஃப் பாஸ்டில் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுறது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். வாஸ் அண்ட் வேர் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்க்கலாம். முதல்ல வாஸ் ஒரு சிங்குலர் பாஸ்ட், வேர் ஒரு ப்ளூரல் பாஸ்ட். வாஸ் நம்ம காமனாக ஐ, ஹீ, ஷீ, இட் அந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் வேர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தே, வி, யூ இந்த மாதிரி ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் சப்ஜெக்ட்ஸ்க்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். ஐ வாஸ் பிளேயிங் yesterday. ஸோ இந்த விஷயத்தில் ஐ அன்றது சிங்குலர் சப்ஜெக்ட் விச் இஸ் யூஸ்ட் இன் ரிகார்ட்ஸ் வித் வாஸ். தே வேர் பிளேயிங் yesterday. இந்த விஷயத்தில் தே அன்றது ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் சப்ஜெக்ட் விச் இஸ் யூஸ்ட் இன் ரிகார்ட்ஸ் வித் வேர். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாசிட்டிவ்ஸ், நெகட்டிவ்ஸ் அண்ட் கொஷின்ஸ் இந்த வாஸ் அண்ட் வேர் வச்சு எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட்டை பார்க்கலாம். ஐ வாஸ் ஈட்டிங், நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அப்படின்னு இது தமிழில் சொல்லுவாங்க. இதுவே நம்ம நெகட்டிவாக கன்வெர்ட் பண்ணும்போது வாஸ் கூட நாட் சேர்த்துவோம். ஐ வாஸ் நாட் ஈட்டிங். சரி, இதுவே நம்ம கொஷினாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்தோம்னா வாஸை நம்ம முன்னாடி கொண்டு வரணும். தட் இஸ் பிஃபோர் த சப்ஜெக்ட். Was I eating? Question mark. இந்த நெகட்டிவ் சென்டென்ஸில் ஐ வாஸ் நாட் ஈட்டிங் அப்படின்றத வாஸ் நாட் வாசன்ட்டாக கூட மாற்றி சொல்லலாம். ஐ வாசன்ட் ஈட்டிங் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் நம்ம ப்ளூரல் ஃபார்ம் ஆஃப் பாசிட்டிவ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கலாம். தே வேர் சிட்டிங், அவங்க அங்கே உட்கார்ந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுவே நம்ம நெகட்டிவ் சென்டென்ஸாக கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா தே வேர் நாட் சிட்டிங். இந்த வேர் நாட்டை நான் சேர்த்தி வேரண்ட் ஆகும்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தே வேரண்ட் சிட்டிங். இதுவே நம்ம கொஷினாக கன்வெர்ட் பண்ணும்போது வேர் தே சிட்டிங் அப்படின்னு நான் சொல்லலாம். இந்த இடத்துல தே என்ற சப்ஜெக்ட் செகண்ட் பார்ட் ஆஃப் த சென்டென்ஸ்க்கு போயிருச்சு. இந்த வீடியோவில் நம்ம வாஸ் அண்ட் வேரோட ஐஎன்ஜி ஃபார்ம் ஆஃப் யூசேஜஸ் மட்டும்தான் பார்த்தோம். லைக் ஐ வாஸ் ஈட்டிங், தே வேர் சிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஐஎன்ஜி ஃபார்ம்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இதே வாஸுக்கு நம்மளுக்கு வேறு யூசேஜஸ் கூட இருக்குது. அதை ஃபர்தரான வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். Anglophone, your phone is your English teacher.